கந்த புராணத்தின்படி முழு கதையை இப்போது பார்ப்போம். கடைசி வரை கேளுங்கள். பழங்காலத்தில் காசியப முனிவருக்கும் மாயை என்னும் அசுர பொண்ணுக்கும் 3 மகன்கள் பிறந்தனர். இவர்களே நம் எதிர்காலம். உன் முதல் மகன் சூரபத்மன். அவன் மிகுந்த ஆணவம் கொண்டவன். ஐயா, அது எப்படி? அவன் இன்னும் குழந்தையாக இருக்கிறான். அவனுடைய விதி அப்படி. இரண்டாவது தாரகாசுரன், மாயாசக்தி படைத்தவன். தாரகாசுரனா? இந்த குழந்தையா? ஆம், இவனே தாரகாசுரன். அவன் எப்படி இத்தகைய சக்தியை பெற்றான்? அது அவன் விதி. மூன்றாவது சிங்கமுகன், கொடூர வலிமை கொண்டவன். அப்படியானா இந்த குழந்தைகளுக்கு என்ன ஆபத்து? அவன் உலகை அழிக்கவோ காக்கவோ பிறந்திருக்கலாம். நாம் எப்படி என் குழந்தைகளுடன் தொடர்புடையது? ஓம் நம சிவாய. வரம் கேள் சூரபத்மா. என்னை ஒரு சாதாரண தெய்வம் கொல்ல முடியாது. அப்படியே ஆகட்டும். தேவர்களை சிறையில் அடைத்தான். இந்திரனை துன்புறுத்தினான். 3 உலகங்களையும் தன் ஆட்சியில் கொண்டு வந்தான். தேவர்கள் அழுது புலம்பினர். எந்த தெய்வத்தாலும் அவனை வெல்ல முடியவில்லை. அப்பா சிவபெருமானே, சூரபத்மனின் கொடுமையை தாங்களே. அப்பா, எங்களை காப்பாற்றியே தாங்க. சிவபெருமான் கருணை கொண்டார். தன் நெற்றிக் கண்ணில் இருந்து 6 பிரகாசமான தீப்பொறிகளை வெளியிட்டார். அந்த 6 தீப்பொறிகளும் சரவண பொய்கை என்னும் புனித தாமரை பொய்கையில் விழுந்தன. அங்கு அவை 6 அழகிய குழந்தைகளாக மாறின. என் அருமை குழந்தைகளே, இப்போது நீங்கள் ஒன்று. ஓம் ஷண்முகாய நமஹ. முருகன் பிறந்ததே தீமையை அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் தான். அவருக்கு வெற்றிவேல் என்னும் தெய்வீக ஆயுதத்தை பார்வதி தேவி அருளினாள். முருகன் தன் படையுடன் திருச்செந்தூர் கடற்கரைக்கு வந்தார். அங்குதான் சூரபத்மன் தன் ராஜ்யத்தை அமைத்திருந்தான். சூரசம்ஹாரம் 6 நாட்கள் தீவிர போர் நடைபெற்றது. முன்னேறு, நமது வெற்றி நிச்சயம். முதல் நாட்களில் முருகனின் படை அசுரர்களின் பெரும்பகுதி அழித்தது. சூரபத்மனின் மகன்கள் பானுகோபன், அக்கினிமுகன், இரணியன் போன்றோர் ஒவ்வொருவராக வீழ்ந்தனர். உன் மாயை இத்துடன் முடிவடைகிறது. தர்மம் நிலைத்தது. சிங்கமுகா, உன் முடிவுதோ. இறுதியில் 4 நாட்கள் போருக்கு பிறகு சூரபத்மன் தான்னேல் கான் போர் நடந்தது. இந்த மாயைகளை தாண்டி என்னை வெல்ல முடியுமா? அவரது காலடியில் முழு உலகமும் அடங்கியிருந்தது. இந்த மாயைகளை தாண்டி வா முருகா. உன் மாலைகளை இதோ. இல்லை, இது சாத்தியமில்லை. என் விஸ்வரூபம் உலகம் முழுவதும் என் காலடியில் அடங்கியுள்ளது. இறுதி நாள், 6ஆம் நாள். தோல்வியை உணர்ந்தேன். ஒரு பெரிய மாங்கனியாக மாறி கடலில் மறைந்தான். இது முடிவு. முருகன் தன் வேலை எறிந்தார். வேல் அந்த மரத்தை 2ஆக பிளந்தது. ஒரு பகுதி மயிலாகவும் மற்றொரு பகுதி சேவலாகவும் மாறியது. முருகன் கருணைக்கடல் என்பதால் அவனை மன்னித்தார். மயிலை தன் வாகனமாகவும் சேவலை தன் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார். உங்கள் வாழ்க்கையில் எந்த தடை, எதிரி, பயம், தோல்வி இருந்தாலும் வெற்றிவேல் முருகா என்று அழைத்தால் போதும். அவர் உங்களுக்கு வேலை தருவார். உங்கள் துன்பங்களை மாற்றுவார். முருகனின் வேல் என்பது ஞானம். அது அறியாமையையும் தீய எண்ணங்களையும் அழித்து அவற்றை நல்ல சக்தியாக மாற்றுகிறது. ஓ முருகா வெற்றிவேல் முருகா அரோகரா. ஜெய முருகா. ஓ முருகா வெற்றிவேல் முருகா அரோகரா. உங்கள் அனைவருக்கும் முருகன் அருள் பொழியட்டும். வீரர்களே, முன்னேறுங்கள். எழுந்திருங்கள் முருகன் பக்தர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு உதவி இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் முருக பக்தர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அழுத்த மறக்காதீர்கள். இந்த கதையை கேட்ட பிறகு கமெண்ட்ல வெற்றிவேல் முருகா என்று ஒரு தடவை எழுதுங்கள். முருகன் உங்கள் பிரார்த்தனையை நிச்சயம் கேட்பார்.